உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எத்தனை சக்திங்க சேர்ந்து செயல்பட்டு அந்த ரகசிய அறைக்குள்ள போய் துஷ்ட பேய் பிசாசுகளோட அந்தரங்க விதிய ஆத்ம சுவடிய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அதை தெரிஞ்சுக்கிட்ட யாருமே உயிரோட திரும்ப வரவே முடியாது. இதுதான் விதி. கேட்டுக்கோ. அதனாலதான் அந்த கோவிலுக்கு போங்கன்னு நானே அவங்களுக்கு வழி காட்டினேன். இப்ப அவங்களுக்கு காட்டின வழி அவங்க மரணத்துக்கான வழி. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ராணியும் சித்தார்த்தும் அந்த ரகசிய அறைக்குள்ள மாட்டி செத்துட்டாங்கன்னா பாக்கால எப்படி அந்த பசுபதி உடம்புக்குள்ள போய் சொந்தமாக்கிக்க முடியும்? பாக்கு அழிவ பத்தின ரகசியத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ராணியையும் அவ வயித்துல வளர்ற சிசுவையும் பலி கொடுக்கறது இன்னமும் ரொம்ப சுலபமாயிடும். சூப்பர். அப்போ அந்த பாக்குக்கு ஒரு டபுள் தமாக்கா கிடைக்க போதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே சாமி? கலக்குங்க. மனோ, ராணியும் சித்தார்த்தும் அழியறது இல்லாம உங்க பரம்பரையே இன்னையோட அழிய போகுது. சரி தமனா, நீங்க 2 பேரும் உங்க வேலைய பாருங்க. நான் எல்லாத்தையும் விவரமா உங்களுக்கு போன்ல சொல்றேன். சரி, சரி அப்ப சாமி. நாங்க கிளம்புறோம். வா மனோ. போயிட்டு வரோம். ராணி, நீ ஓகே தானே? ஓகே தாயா, ஓகே தான். யாரோ தள்ளிவிட்ட மாதிரி இருந்துச்சுல்ல? ஆமாயா. வா. யோ யோ. அம்மா. ராணி, யோ, இப்போ என்னயா பண்றது? ஹெல்ப்! யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்க. யாராச்சும் வாங்க. என்ன ராணி, இப்படி வசமா வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது? யோ, இதை விட மோசமான சூழ்நிலை எல்லாம் கடந்து வந்துகிறோம். கவலைப்படாதயா, அந்த சிவன் நம்மள கைவிட மாட்டாரு. ராணி, இத நீ பத்திரமா வச்சுக்க. ராணி, இத தெற்கு திசையில இருக்கிற அரஞ்சனைக்கா தாயனார் கோயிலை தேடி போகும்போது அந்த இடத்தை அடைய விடாம உன்னை தடுக்கிற மாதிரி சில தடைகள் எல்லாம் வரும். அந்த நேரத்துல நீ இதை முழுங்கினா உனக்கு அசுர பலம் வரும். சரி சாமி. ராணி, என்ன ராணி பண்ணிட்டு இருக்க? யோ, இப்போதைக்கு என்னால எதையும் சொல்ல முடியாதியா, கொஞ்சம் பொறு. யோ, இரியா, வாய தொறையா. சாப்பிடு. அது அப்படியே கடிகாம முழுங்கிரு.
ஆமா இது எப்படி நடந்துச்சு? அதுவா, பூசாரி ஐயா சாவ சொல்ல என் அண்ட குத்தாரியா, அதான் அது. ஓ அதுவா? ஈஸ்வரா, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எங்க கூட துணையா இருந்து அந்த கோயில் எங்க இருக்குதுன்னு எங்க கண்ணுல காட்டுப்பா. ஐயோ ஐயோ தாடிகாரா, நம்ம வடக்கு பக்கமா நின்னு அந்த ஈசனை பார்த்து நன்றி சொல்லின்னு இருந்தோம். ஆனா தெற்கு பக்கமா இருக்கிற அந்த கோயில அந்த கடவுள் நம்ம 2 பேர் கண்ணிலையும் காட்டிட்டாரியா. ஐயோ, அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு வாயா போலாம். ராணி, நம்மளை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நீ சொன்ன மாதிரி கடவுள் மேல பாரத்தை போட்டு போவோம் வா. சும்மா சொல்லக்கூடாது. எவ்வளவோ அப்பாவியா நடிச்சு மல்லிகாவை மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாரையும் நீங்க நம்ப வச்சிட்டீங்க. அவங்க எல்லாரையுமே சித்தார்த் ராணிக்கு எதிரா நீங்க பேச வச்சிட்டீங்க. அது மட்டுமா, இப்ப வீட்ல இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க. ம். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. மனு, அந்த மந்திரவாதி தான் ஃபோன் பண்றாரு. சீக்கிரம் ஸ்பீக்கர்ல போடு. தமனா, ராணியும் சித்தார்த்தும் கோயிலுக்கு போற வழியில ஒரு பெரிய ஆலமர கிளையில மாட்டிக்கிட்டாங்க. ஏசாமி, அடுத்து என்ன ஆக போகுது? அவங்க இந்த கோயிலுக்குள்ள போயிடுவாங்களா? எல்லாமே என்னால போன்ல சொல்ல முடியாது தமனா. அங்க என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பாருங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்க 2 பேருக்கும் நான் நேர்லயே காட்டுறேன். வா மனு, அந்த ராணியும் சித்தார்த்தும் ரகசிய அறைக்குள்ள மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாக போறது கண்ணாரு பார்த்து ரசிக்கலாம். சூப்பர் தமன்னா, இப்படி ஒரு நாளுக்காக தானே நாம இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். சரி வா போலாம், சீக்கிரம் வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.